ஏங்க நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லியிருந்தா நான் அறுசுவை விருந்தே ரெடி பண்ணிருப்பேன். எதுக்கு ஓட்ட போட்டு வெள்ள சோறு தின்னு இருக்கணும்? வெளியே வாங்க, நீங்க கவனிக்கிற கவனிப்பு மட்டும் பாருங்களா. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாற்றணும், கத்திரி இவரை காப்பாற்றணும், கத்திரி. ஏன் உட்காரதுக்கு இவ்வளவு இடம் இருக்குதுல்லடா? ஏன் அந்த வெயில் அடிக்கிற ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல உட்காந்துதான் உனக்கு உட்கார மாதிரி இருக்குமா? நல்லா கண்ணை மூடி அசந்து தூங்கணுங்க. எந்திரிச்சு பார்த்தா ஃபாரின்ல இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஏன்டா அமைய மாட்டேங்குது? இப்பதாங்க மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போறதுக்கு 1.5 மாசம் பிராக்டிஸ் பண்ணுங்கிறான். ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, சும்மா காத்துல கதகளி ஆடுவோம். எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும். விளையாட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும். நீ ஒரு மனுஷ குட்டி தானே, உன்னை நம்பி வர. தூக்கி 3 மீட்டர் பின்னாடி வீசி விட்டு ஓடுற. பாரு, உனக்கு மட்டும்தான் கோவம் வரும் நினைச்சுன்னு இருக்காத. எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா கட்டுல கிட்டலாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வேணாம் தான் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க, டப்பா இருக்குதா? இந்த பக்கம் டப்பா. அப்படியே திரும்பி அந்த பக்கம் பாருங்க, பூனை குட்டி இருக்குதா? இப்ப இந்த டப்பாவை தூக்கி கீழே போட்டோம்னா அவரோட வீடு ஆயிரும். To make this his new house. ஐயா ராசா, வீட்டு பாதுகாவலரா, கொஞ்சம் எந்திரிங்களா. வெளியே புயல் காத்து அடிச்சுன்னு இருக்குது. நீங்க புயல் காத்து. ஆமா, ஐயோ, அப்ப ரொம்ப சாக்காவாதீங்க. ஏன் சார் இவ்வளவு சாக்காவீங்க? தூங்க போறதுக்கு எதுக்கு இவ்வளவு சாக்க? எந்திச்சு போய் பாருனாய. ஒண்ணுமே தெரியலையே. 4 பேரும் ஒன்னா சேர்ந்தா சும்மா தீயா விளையாடுவானுங்கன்ட்டு பார்க்கு பக்கம் கூட்டு போனோம். அவனுங்க விளையாடுற விளையாட்ட கொஞ்சம் பாருங்களாம். அவர் இப்ப தரையில இருக்க விலங்குள்ள கான்டாக்டே வச்சிருக்குதுங்க. ஐயோ, இன்னும் பழையமா நினைச்சுக்கிறீங்களா? ஸ்ட்ரெயிட்டா கடல் வாழ் உயிரினும் கூட தான் விளையாடுறதே. விளையாடலாம். ஒரு நிமிஷம் சாமான் எடுத்து நிப்பாட்ட. இந்த அதை புடியா, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன்னா. நீ வெட்டியா தானே தண்ணி குடிச்சிட்டு பிறகு அந்த பொம்மையை வாங்கி போற. நீ அப்புறம் வேலையை பாரு. யாரா நீ? 10-15 வருஷமா அந்த வீட்டுல சாம்ராஜ்யம் நடத்தினுக்குறோம். நல்லா பொடி வாண்டு சைஸ்ல வாழை தூக்கிட்டு வந்து நிக்கிற. யார் நீ? என்ன அட்ரஸ் நீ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. மழை தண்ணியை சும்மா சாரல் மாதிரி அடிக்க அவ்வளவுதான் தகச்சுன்னு நாக்க சுத்தி ஆட ஆரம்பிச்சிட்டான். நல்லா பயங்கரமான கம்பியில கஷ்டப்பட்டு மூச்சு முக்க இறுக்கி கட்டினியா? சூப்பர். அந்த கம்பியோட புடிங்கன்னு வந்துட்டான். அடுத்த கம்பியில கட்டி விடு. ஏங்க அவர் பெரிய ஸ்விம்மருங்க. அவரு அப்படி காத்துல தூக்கும் பொழுதே 4 காலம் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடும். தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அச்சிச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. பாரு, சும்மா கடுப்பாவது. மேல கைய வைக்காத, தள்ளி நின்னு பேசுற. வாய்க்குள்ள 8 பந்து வச்சிருக்காங்க. கீழே இருக்கிற 2 பந்துல ஒரு பந்த குர்றான்னா உருன்றான். ஏண்டா உனக்கெல்லாம் எங்க இருந்துடா அறிவு? கண்டிப்பா சொல்றேன், இந்த ஐடியா நீ யோசிக்கிற அளவுக்கு நீ ஒருத்தையே கிடையாது. எவன் கொடுத்தது இந்த ஐடியா? அவன் பேரை மட்டும் சொல்லு. அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அவன் பேசுறது ஒன்னும் புரிய மாட்டேது. கரன்னு கத்துறான். ஒரு பிக்ஸ் மூட்டையை சாப்பிட்டு பேசுறானாலும் இல்ல பாக் 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 பாக். அவன் என்ன பேசுறான்னு புரியுதாங்கண்ணா? நான் கோபமா இருக்கிறேன். என்ன மதிக்க மாட்டேங்க. நான் ஆக்ரோஷமா இருக்கிறேன். என்ன பாக்குறவங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்ப நம்ம கோபமா தானே பேசினுங்கிறான். அங்க பாருங்க, பார்த்து கத்துக்குங்க சார். என்ன நீங்க இன்னும் டெவலப்பே ஆகாம இருக்கிறீங்க? அங்க பாரு, கண்ணுல காதல பாருங்களேன்.
ஏங்க எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா எப்படி ஒர்க் ஆகும்? நான் தான் கழட்டி விட்டு வந்தேன், சரியா கழட்டி உள்ள நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க சார், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சும்மா தண்ணிக்குள்ள உட்காந்து 400cc வண்டி மாதிரி உரிமைனுக்குறாங்க அவன். நான் இறங்கி உள்ள போனேன்னு வச்சுங்க, கை கால் இருக்காதுன்றதால அந்த பக்கம் திரும்பி அப்படியே நேரா போயிடுறேன். Oh my god. Okay. Okay. ஏன் உனக்கு தூங்கறதுக்கு வர இடமே கிடைக்கலையா? 4 கட்ட சந்தோல நறுசா போட்டாதான் தூங்க முடியும். ஏன் இங்க போடுறா? உச்சி கலையில போடுறா, நல்ல சொர்க்கலோகத்துக்கே போலாம். தூக்கம் இல்லாம போனா வாட்டர் டாக்டர் தான். ஐய கொழுன்னு ஒரு பூனை இருந்துடக்கூடாதே, அப்படியே கிளம்பி வந்துட வேண்டியது கொஞ்சிறதுக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அங்க பாருங்க, நார்மலா உட்காந்து இருக்க மாதிரி தானே. கண்ணு எப்படி இருக்கணும்? கண்ணு உள்ள அடக்க ஒடுக்கமா இருந்தாதானே அது கண்ணு. அங்க இப்ப குண்டு பல்பு மாதிரி வெளியே வந்து நிக்குது பாருங்க. இது ராத்திரி எல்லாம் எப்படி இருக்கும்? Don't look at me with those eyes. ஹாய், பாக்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. என்ன நான் உன் கண்ணு தாப்புல சொல்றேன், நீ அமைதியா இருக்க. ஒரு நிமிஷம் உட்காரமா தங்கச்சி. வாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும். ஹாய் ஜிம்மி, பூனைக்குட்டி இங்க பாரு அங்க இல்லடா இங்க. ஐயோ கன்ஃபியூஸ் ஆகி ரைட்டு கண்ணு லெஃப்ட் கண்ணு ரைட்டுக்கு போதே. யார் அழைப்பது யார் குரல் இது? ஆபரேஷன் பண்ண அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு மண்டையோட அழக மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துக்கினானுங்க. வீடியோ வர உனக்கு ஒரு கேடு. ஏய் சூப்பரா இருக்கறப்பா. நல்லா சாஃப்டா பேசணும் கஸ்டமர் டைப்ல. அடி வயித்துல இருந்து பேசாதடா, கொஞ்சம் மேல வா. அப்படியே சாஃப்டா மெல்லிய குரல்ல பேசணும். لا برضه ما تطلع الجعر هاي زي شلبي. ايوه ظبط. எதுக்கு இவ்வளவு ரேட்டா? ஏங்க அது சாதா ஆடு இல்லங்க, லைட்டனிங் ஆடு. நீங்க கூட்டிங்கன்னா அப்படியே மின்னல் வேகத்துல குச்சி ஓடி வரும். டேய் இங்க பாருங்கடா, என்ன கொஞ்சம் பாருங்கடா. நான் ஒரு மூலையில உட்காந்துக்கிறேன் பாருங்கடா. எல்லாம் வெள்ளை பறவைங்க பாத்துட்டு போறானுங்க. நான் எவ்வளவு அழகிய பல்ல கொண்டு இங்க உட்காந்துக்கிறேன். யாரு பண்ண யாரும் இல்ல, ஆனாலும் இந்த லைஃப் லைக் பண்ணடா. மாடா ஜாலியா விளையாடுவோமா? ஐ தூக்கி ஓடுறான் உய்யால. Today I don't feel like doing anything. அடா எவ்வளவு அழகா போயிட்டு கீழே படுது பத்தி. ஐயோ சூப்பரா. அது கூட சொல்ற பேச்சு கேக்குது. நீ தாண்டா உங்க அப்பா சொல்ற பேச்சு கேக்குறதே இல்ல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. அங்க பாருங்க, அந்த அழகிய அச்சுல யாரு போட்டதுன்னு பாத்துன்னு இருக்கீங்க. அதோ ரவா லட்டு மாதிரி ஒருத்தர் சுத்துறான்ல, அவன் பண்ண வேலைதான். அவ்வளவு உதவியா இருப்பான் சார் அவன். எப்படி தெரியுமா? நான் குப்பை தொட்டி பக்கம் போவே தேவையில்ல. நான் இங்க அரிஞ்சு போட அது பாட்டு நான் அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கும். 5 கிலோ வரைக்கும் டிஸ்போசல் வேல்யூ இருக்குது. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இருந்தா இந்த மாதிரி புனையா இருக்குங்க. என்ன போனாலும் ரியாக்ஷனே இருக்க மாட்டேங்குது. அது பாட்டு நீங்க அக்செப்ட். நான் தான் எதனா பண்ண போனா என்ன தோத்தி உதையுது. இந்தாடா இதுக்கு பேர் தான் ஸ்கேட்டிங் போர்டு. இது மேல ஏறி உக்காஞ்சி அதெல்லாம் எனக்கு தெரியும். வாங்கி கொடுத்ததோட நிறுத்து. நான் வால்ல பேட்டரி வச்சிருக்கேன், சுத்தின்னு கிளம்புறேன். பட்டாமே பேர் அழகுங்க அவன் நடந்து வர அழக பக்கத்துக்கு ஹீரோயின்லாம் வந்து லைன்ல நிக்கிறாங்க சாகட பக்கத்துல. நல்லா எல்லாத்தையும் தின்னுப்புட்டு எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி படுத்துனுங்கிறான் பாத்தியா. நான் இவ்வளவு கொலை திட்டுற எங்கனாச்சும் காதல். இப்ப எதுக்கு கத்தினுக்கிறீங்க ரெண்டு பேரும்? I have never met a more big back bitch in my life, Cora. Where's my hash brown? Cora! Where's my hash brown? இன்னைக்கு நான் உன்னை மட்டும் தான் பாரு கூட்டு போறேன். வேற யாரும் கிடையாது. டேய் வீட்டுக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறேன்டா. அங்க 3வது ஒருத்தன் இருப்பானே. ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. சார் பாக்க ஐயோ அழகா இருக்கிறீங்க. அந்த காத்து பட முடிப்பட ரொம்ப புகழாதீங்க. ஆனா என்ன காத்துல கண்ணை திறக்க முடியல. கார் நிறுத்தின பிறகு உன் மூஞ்ச பாக்குறேன். வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். எந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போன வீடியோட நல்ல 3 கமெண்ட்ஸ் இந்த வீடியோல காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுல நல்ல 3 கமெண்ட் எடுத்து நான் அடுத்த வீடியோல போட்டு காமிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.
கத்துறேன்